ஐஎன்ஆர் துணை டுடே எபிசோடில் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு கொண்டே வரும். இங்கே வந்து அந்த சோழனோட முதலாளி வந்து இந்த மாதிரி சோழனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டோம்பா, போலீஸ் வந்து இப்போ தான் எழுத்துன்னு போனாங்க அப்படின்றாங்க. சார் என்ன சார் சொல்கிறீங்க சார்ன்றாரு. அப்புறம் ஃபோனை வச்சுறாரு. இவங்க சேரனும் நிலாவும் என்ன பண்ணுறதுன்னு புரியாமல், சரி வாப்பா நம்ம சோழனை போய் ஸ்டேஷனில் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடெல்லாம் லாக் பண்ணிவிட்டு இவங்க 2 பேருமும் போயிட்டு சோழனை பார்க்குறாங்க. அங்கே சோழன் வந்து லாக்கப்பில் இருக்கிறாரு. அதை பார்த்துட்டு இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு நான் சோழன்கிட்ட கொஞ்சம் பேசினேங்கன்றாங்க. சரி போய் பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சோழன்கிட்ட பேசிட்டு இருப்பார். அப்புறம் பேசிட்டு ஏன்டா அந்த பணத்தை எடுத்தியாடா, என்னடா நீ இப்படி பண்ணுற அப்படின்னா, தெரியாமல் பண்ணிட்டேனா அப்படின்ட்டு அழுகுறாரு. சேரன் வந்து இன்ஸ்பெக்டர்கிட்ட பேசுகிறாரு. சார் அவர் தெரியாமல் செஞ்சுட்டா, அவனை மன்னிச்சிடுங்க, அந்த பணத்தை நான் எப்படியாவது நான் ரெடி பண்ணி கொடுத்துட்றேன், தயவுசெய்து என் தம்பியை விட்டுருங்க. சேரன் அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட கெஞ்சி கேட்டுன்னு இருக்காரு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்து இதுப்பா நீ கேட்குறதுனால வேணால் ஒன்று சொல்கிறேன், கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே வாபஸ் வாங்கிட்டாருன்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் உடனே வெளியே விட்டுறேன் அப்படின்றாரு. அதை கேட்டு நிலாவும் சேரனும் அங்கேருந்து ஆட்டோவில் வந்து நிலாவோட ஆஃபீஸ் போகிறாங்க. அங்கே நிலா ஆஃபீஸில் வந்து அவங்க ஃப்ரெண்டு 2 பேரும் அப்போ தான் ஆஃபீஸை கூட்டிகிட்டு கீழே இறங்கி வருவாங்க. அப்போ அவசரமாக நிலா ஓடி வருவாங்க. ஓடி வந்து ஏன் நிலா மெதுவாக ஏன் அப்படி அவசரமாக ஓடி வர, என்ன பதட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்பாங்க. நான் கொடுத்த 5 லட்சத்தை செலவு பண்ணிட்டீங்களாப்பா, வச்சுருக்கீங்களான்னு கேட்பாங்க. இப்போ தானே கொடுத்த ஒரு செலவும் இல்லை, அப்படியே தான் இருக்குன்னு, அது ப்ளீஸ் கொடுங்க, நான் உங்களுக்கு அப்புறமா என்ன விஷயம் ஏது விஷயம்னு சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த 5 லட்சத்தை வாங்கினா கடகடன்னு கீழே இறங்கி போகிறாங்க. நிலா பார்த்து மெதுவாக போ அப்படின்றாங்க. சரி அவள் ரொம்ப டென்ஷனாக இருக்கா, என்ன எதுனா அப்புறமா ஃபோன் பண்ணி பேசுவான்னு இவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் போயிடுறாங்க. நிலா 5 லட்சத்தை வாங்கிட்டு கீழே வராங்க. திரும்பி ஆட்டோவில் சோழனோட ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே ஆஃபீஸில் வந்து அந்த முதலாளி இருக்கார். அவர்கிட்ட இந்த 5 லட்சத்தை கொடுத்து தயவுசெய்து கேஸை வாபஸ் வாங்கிக்கங்க, அவன் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லைப்பா, எவ்வளோ ஒரு நான் புள்ள மாதிரி பார்த்தேன்ப்பா அப்படி எப்படின்னு அந்த முதலாளி பேசுகிறாரு. ப்ளீஸ்ண்ணே தயவுசெய்து அப்படின்றாங்க. சரி கையெழுத்தெல்லாம் கும்பிடாதுப்பா, நீங்கள் கிளம்பி போங்க, பின்னாடியே நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முதலாளி சொல்கிறாரு. பணத்தை வாங்கி வச்சுட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. சேரன் நிலா அப்புறமா அந்த முதலாளி 3 பேருமே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து பல்லவனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கோசரம் வந்து பணம் கட்டிச்சு சார், கேஸை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு அந்த சோழனோட முதலாளி சொல்கிறாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு சோழனை வந்து ரிலீஸ் பண்ணிடுறாங்க. இதுக்கப்புறம் சோழனும் நிலா ஒன்று சேருவாங்களா சேர மாட்டாங்கன்னு வரும் எபிசோடில் பார்க்கலாம். பாய்.